முதல்ல தின்ற போது எனக்கு சந்தேகம் வந்து கசப்பு வந்துடுது. ரெண்டாவது தடவை வாங்க மாட்டேன். கொஞ்சம் இது புளிப்பும் வரும், கொஞ்சம் கசப்பும் வரும். போடு கண்டிப்பா. சக்கரை போடுங்க. நம்ம போட்டுறாருங்க, நம்ம போட்டுறாரு. அது இப்போ தான் சக்கரையெல்லாம் வேண்டாம், அவர் கம்மிட்டு ஆறு சாமி இப்போ சோட தர முடியாது. ஆறு எங்க சப்பாத்தி எங்க உங்களுக்கு பண்ணி வச்சது? நான் திருட்டேன். சப்பாத்தி தான் கொடுத்துருச்சு. நான் அப்பதான் அந்த காரத்தில் கொஞ்சம் சுற்றி கொடுத்தாங்களா, அது அவங்க வச்சிருந்தாங்களா குறத்துல போட்டு அண்ணனுக்கு முத்தண்ணுக்கு போட்டு கொடுப்பல. அந்த சப்பாத்தி காரம் கொடுக்குறீங்க, அதே அந்த சப்பாத்தி மட்டும் கொடுங்க. இந்த சப்பாத்தி சப்பாத்திய அந்த இதையும் போட்டு கொடு. காரம் வச்சு காரம் அப்படியே கையிலே கொடுங்க. அது பஜ்ஜி தான். இந்த காரம் வெள்ளை வெங்காய காரம் மட்டும் அப்படியே சுருட்டி சாப்பிட்டுக்கலாம். எனக்கு அந்த உப்புமா போதும், நிறைய உப்புமாவு காருங்களா? உப்புமாவுக்கு அது வேண்டாங்களா? உப்புமாவுக்கு வச்சு சாப்பிடு. சரி அப்படின்னா ஒரு துளி வாங்கி நிறையவே வைங்க, சாப்பிடலாம். நீ சூட திறந்து தின்னு, நீ சூடாக தின்னு. நீ சாப்பிடு, நான் சாப்பிட்றதெல்லாம் போட்டு நல்லா இருக்குதா? என்னைக்கு நல்லா இருக்குது, நல்லா சூப்பராக வறுத்துக்காங்க. இஞ்சி எல்லாம் போட்டுருக்குறாங்க ஐயா. நல்லா ஒவ்வொரு நம்ப தின்னுக்கண்ணா. 6 நாள் இப்போ திரும்ப சோறுமே 6 வயசுல சாப்பிடணும். நம்ம சோட சாப்பிட முடியாது. ஏன்? நானும் சோறு சாப்பிட முடியாது. நீ தின்னுவ, நாங்கள் தின்ன மாட்டேன். ரவை இதுக்கு முன்னாடி எப்போ சாப்பிட்டேன்? நாம சாப்பிட்டாதான். எப்போ சாப்பிட்டேன்? நாம அப்புறம் மழை தின்னலையா, சாப்பாடு தின்னல. எப்போ சாப்பிட்டது? நாம அன்னைக்கு ஆக்கும்போதா? அப்போ சாப்பிட்டது தான். சாப்பிடு. அதுக்கப்புறம் ரவை சாப்பிடலையா? சாப்பிட்டுக்கிறோம், நிறைய நாள் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடு, நல்லா சாப்பிடு. இப்படி கோரியோ, இந்த பக்கம் கோரியா? அப்போ இங்கே வந்து இது உண்டு பருப்பு, அங்கே ஒரு பருப்பு உண்டு. அது என்ன பருப்பு தெரியுமா? கடலா பருப்பு. இன்னும் ராசனா என் மகள் அன்னைக்கு வந்தது. சின்ன புள்ளியில வந்தது யாரு பாப்பால இல்ல, அது லீவுல கூட்டின்னு வாங்க பாப்பால. பழம் போட்டுக்கா கண்ணு, பழம் சக்கரை அது சோதிங்க கொண்ட மாட்டு உங்களுக்கு எடுத்துக்கங்க. உனக்கு சாமி எனக்கு தட்டம் தான் இல்லை. ஆறு தின்னு நீங்க கொஞ்சம் போய் பிச்சுக்கா பழம். நல்லா 6 நாள் தின்னுவேன். இந்த இடம் 3 நிலையிலையும் வச்சு சாப்பிட்டுருவாங்க. வா, இங்கே வா, போட்டு இங்கே வா. சூடாவே தின்னு. நொகுல் கோழி சாமி வையா, நொகுல் காக்காது வையா. அப்படி தண்ணி ஒன்று கொண்டு வச்சுக்கினா குடிக்கிறதுக்கு. கண்ணு, அந்த முருங்கைக்காய் ஊறுகாய் கொண்டா. எனக்கு தான் வேற இருக்கு. அவரெல்லாம் சாப்பிட கோழி வந்து குப்பையை கலைக்குமில்ல, அந்த மாதிரி கலைச்சிட்டு இருக்கிறாப்புல. அதிகம் போடாதா, நாய்க்கு நப்பிடுவான். எனக்கு கொஞ்சம் போடுங்க, எனக்கு கொஞ்சம் போடுங்க. நான் இதே சாப்பிட்றேன். பழம் இருக்கு, வச்சுக்கிறீங்களா? வாழைப்பழம். அதே அவங்க தான் கொண்டு வச்சுருக்காங்க. செவ்வாழைப்பழம் அது மாதிரி அது வச்சுக்கிறாங்க. அது வச்சு சாப்பிட்றீங்களா? பழம் வச்சு சாப்பிட்டு பழக்கம் இருக்கு. இல்லைங்க, அது பழக்கம்ல வேணாம், வேணாங்க. அதுக்கு வேணும் நீ வச்சுக்கா. இப்போ நேற்று ஒரு மாதிரி தின்னுட்டேன் செவ்வாழைப்பழம். செவ்வாழைப்பழம் தான். நாய் வருது. வாழைப்பழம் வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். நான் நேற்று தின்னுட்டேங்க. சர்க்கரை எங்கிட்ட இருக்கு.
இங்கே இருக்குது இந்தா சக்கரை வேணுமா? இது கொஞ்சம் சக்கரை கொடுங்க. பாப்பா பண்ணிக்கானே தண்ணி வைக்காம என்னையா காம்பினேஷன் இது? ரவைக்கு வந்து மிளகாய் போடுறீங்க, இஞ்சி போடுறீங்க, உப்பு போடுறீங்க, ஊறுகாயும் வச்சுக்கிறீங்க, அப்புறம் வாழைப்பழத்தையும் வச்சுக்கிறீங்க, அப்புறம் அது சர்க்கரையும் வச்சுக்கிறீங்க. எல்லாமே தொட்டு சாப்பிட்ற ஐட்டம் தானே. ஈனப்பாரு அதையும் பாரு. காரம்னா காரம், இனிப்புன்னா இனிப்புன்னு இருக்கும். நீ வேணும் சர்க்கரை போட்டு இங்கெல்லாம் தின்னுட்டா ரவை சூப்பரா இருக்குது. ஆமா, கிளு கிளுன்னு தான் இருக்கு. சர்க்கரை போட்டு நல்லாக்கும். அந்த காரம் கரெக்டாயிரும். நீ சர்க்கரை போட்டு ஆயிரம். இப்போ தயிர் பாக்கெட் இல்லை அப்படிங்க. அப்புறம் தயிர் இருக்கு. தயிர் பாக்கெட் எனக்கு ஒன்று கொடுங்க. நாங்க வந்து கரெக்டா சாப்பிட்றோம். துர்காவார் எப்படி சாப்பிட்றோம்? இனிப்பையும் வச்சு தயிர் கொண்டா வாங்க. புளிப்பும் வச்சுக்காயா நீ வச்சுக்கோ. அது என்ன நாளைக்கு ஒரு தயிர் வாங்கி வந்து கொடுத்தாங்க. வெறும் புளி தண்ணி எடுத்துக்கு தானே. புளி தண்ணி தான் தயிர் புளி தண்ணி எடுத்தாரு. தயிர் கேட்டில்லாண்ணா அந்த அவருக்கு கொடுத்தீங்கன்னா புல்ல குழப்பி அடிச்சிருவாப்புல. குடிக்கிட்ட தயிர் தின்ட்டா. தயிர் திங்கக்கூடாதுங்க. ஆமாம், உனக்கெல்லாம் தயிர் இல்லை. கத்தி தயிர் வேணாம். நல்லா பல்லில் கடிச்சுக்குவாங்க. அண்ணன் எப்படி சாப்பிட்டுக்குவோம். அது புல்ல தின்னு போட்டு இன்னொரு தடவை ரவையை வாங்கிட்டு அவர் நம்ம தின்னு கையா தின்னுமுறை சாமியோ. கீழே எப்போ வரீங்க உங்கள் ஊருக்கெல்லாம்? அங்கெல்லாம் கீழே வரணும் சாமி. அதெல்லாம் நம்மளால முடியாது. வாயோ எங்க வீட்டுக்கு வாங்க. ஒரு 2 நாளைக்கு நாளைக்கு இருந்துட்டு வருவாங்க. இவங்கள பார்த்தா நமக்கு இவங்க ஒண்ணுமே தெரியலண்ணா. திடீர்னு நானும் வந்துடுறல. இவங்களால முடியாது. திடீர்னு மாடு மேய்க்கணுமா முடியாது. வாசு கொடுமா முடியாது. சாணி வேணும் முடியாது. தண்ணி எடுக்கணுமா எடுக்க முடியாது. ஒண்ணுக்கு சோத்த கூட திங்க மாட்டேங்கிறாங்க. அது கூட மாட்டுக்கு போடுறாங்கண்ணா. மாட்டுக்கு போடுறாங்க. இவங்க நம்பி விட்டுட்டு போனா இந்த பண்டம்பாடிக்கெல்லாம் என்ன பண்றாங்க? அதெல்லாம் அப்புறம் வேஸ்ட். இது அப்படியே பார்த்தோம்னா அப்புறம் இவங்க எதாவது மாத்தி பாத்துக்குவாங்கல்ல. வா, ஒரு 2-3 நாளைக்கு வந்து இருப்பேன். ஒரு வாரம் வரைக்கும் அங்கெல்லாம் வர முடியாது. வந்து இருந்தீங்கன்னா பிடிச்சிக்க உனக்கு. நாங்க வர முடியாது. வந்து இருந்தீங்கன்னா நல்ல மாமரத்தடியை கட்டை போட்டு கொடுக்குறேன். ஜம்முன்னு வந்து படுத்துப்போம். எந்த வேலையும் செய்ய வேண்டாம். டிவி பார்க்கலாம். எம்ஜிஆர் வேலை, சிவாஜி வேலை பார்க்கலாம். இங்கே என்னையே பாங்காட்டு மரமாட்டையை பார்த்து 4 பொம்பளைங்க பிள்ளைகளை பார்க்கலாம். திடீர்னு நல்ல பிள்ளைய பிடிச்சி ஒரு கல்யாணம் பண்ணலாம். நான் பார்த்து சினிமா பார்க்குறதா. எம்ஜிஆர் படமெல்லாம் பார்த்துருக்கேன். முதல்ல வந்து கீழே பண்ணிட்டு இருக்க போது பார்த்துதான். இந்த அளவுக்குன்னா போகிற திருவிழா கூட்டத்துக்கு போய் வேடிக்கை பார்க்கலாம். அதெல்லாம் முதல்ல இப்போதான் போய்கிட்டு. நீ சாப்பிடு. ராபா ஆரிக்கும். ராஜா போலாம் கீழே. நீ சாப்பிடு. சித்திரை மாசமெல்லாம் பூரா கோயப்புறம் திருவிழா மையா எல்லாம் 18 பட்டியல இருந்தாலும் பொம்பளை வருவாங்க. வேடிக்கை வைக்கலாம். எல்லாம் வருவாங்க போவாங்க. கல்யாணம் முடிச்சுட்டு வரலாவா? வரவே மாட்டேன். எடுத்தாவே வர மாட்டேன். கல்யாணத்தை முடிச்சுக்கலாம் மையா. சும்மா சொல்றேன். வெங்காயத்தை சும்மா அவனுக்கு என்ன வெங்காயமா தெரியும். சும்மா சொல்றாங்களாம். வானசாமி வச்சுட்டேன் பாரு அவருக்கு. அவனால சரி காண்டுக்க மாட்டான். தயிர் நாங்கள் தான் தயிர் ஏதோ ஒரு நாளைக்கு அவருக்கு பார்த்துடுவோம். அப்புறம் வாடாண்டுவோம். அது பாயாசம். அது என்னையே வந்து இப்படி களைச்சிட்டு இருக்கிற? சுடுது சாமி. இன்னும் சுடுதான். ஆறுல பாரு. அப்படி ஆறுனத்தான் தின்ன முடியாது. சூட்டோட போட்டுருவாங்க. ஆமாண்ணா தின்ன முடியாது. சொல்லுங்க.
வெயில் பார்த்தீங்கன்னா கை சுடுத்து தண்ணி இறக்கு போய் பாட்டி நீங்க சாப்பிடலையா? ஹோட்டல் போய் கொடுத்துருவாங்க. சாப்பிடாது, சாப்பிடுங்க. சாப்பாடு இருக்குதே, சக்கரை வச்சு பார்த்துக்கா. உங்களுக்கு சக்கரை வேணுமா? எனக்கு போச்சு, தின்னு போதும். நம்ம தண்ணியில் குப்புமாகும் இதாப்பா. தண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா இது என்ன தானே, கொஞ்சம் சாப்பிட்டா தண்ணி பயங்கரமாக இருக்குங்க. தண்ணி குடிக்கிறது ஃபுல்லாக. அதனால நம்ம தின்னக்கூடாது, அளவாக தின்னக்கணும். சக்கரை மட்டும் இல்லைங்க, இப்போ ரவை தண்ணி எண்ணெய் இதில் எத்தனை சேர் தெரியுங்களா? நம்ம நான் தின்னக்கூடாது. தண்ணி குடிக்கிற அளவுக்கு உடம்பு நல்லது தானே. ஆமாம், இருந்தாலும் அளவத்தான் சாப்பிடணுங்க. ஒரு நாளைக்கு மாவு வாங்கிட்டு வந்து இட்லி சரி குழம்பு வச்சு சாப்பிடு. சரி இட்லி போசையில எடுத்துட்டு வந்துடணும். ஏங்க இட்லி போசை நம்ம வீட்டில் எடுத்துட்டு வந்து இட்லி ஊற்றி மட்டன் குழம்பு வச்சு மிளகம் மாட்டிட்டு வந்துடலாம். அங்கேயே தேங்காய் சட்னி எல்லாம் கரண்ட் இருக்கிற மாதிரி விஷயம் பண்ணல. இங்கெல்லாம் கரண்ட் கிடையாதுங்க. எங்கள் வீட்டில் என்ன சொல்லுது பாரு, எங்கள் ஊர்ல இருந்து கரண்ட் இருக்குது. இட்லி மாவு எடுத்து இட்லி சுட்டு மட்டன் குழம்பு சாப்பிடலாம். இட்லி சாப்பிட்றது அதுதாங்க இங்கே கரண்ட் இல்லைங்க, அங்கே தான் கரண்ட் இருக்குது. ஆமாம், அங்கேருந்து நீ கொண்டு வந்து சாப்பிடலாம். இங்கெல்லாம் கரண்ட் இல்லை. கரண்ட் இருக்குதுங்க, ஊர் இருக்குது. ஏனுங்க கரண்ட் ஊரில் இருக்குதுங்க, கணம்பூரில் இருக்குதுங்க. கரண்ட் ஊரில் இருக்குது, கணம்பூரில் இருக்குது. இந்நேரம் தாத்தா இருந்தால் எத்தனை ராஜம் போட்டிருப்பாரு. ராஜராஜன்ட்டு கனவுல வருதுங்க. அது கனவுல வருது தாத்தா பாட்டேன். 2 தடவை வந்துச்சா? சொல்ல நான் பாட்டு நேற்று பாட்டம் படுத்துக்கிற இதே இடத்துல தான் நான் நேற்று படுத்துருந்தேன். கனவுல வருது, இதே இடத்துல தான் பாட்டம் படுத்துருக்கு. நேற்று படுக்கும்போது யோசனை நல்லா தூக்கம் வந்தது. பாட்டு இங்கே படுத்துருக்கு, நாம் 2 இந்த பக்கம் படுத்துருப்போம். பாட்டம் படுக்கிற இப்போ நான் படுக்கிறேன். சாகும்போது நம்மளவே நினைச்சிட்டு இருந்துக்கிறாரு. சொன்னாராம்மா ராஜனுக்கான ராஜனுக்கான ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாமி கும்பிட்ற அன்னைக்கு வந்துடலாம். சரியா? 3:30 வந்துடலாம். அந்த நேரத்துல ஆசீர்வாதம் கிடைக்கும். பழம் நல்லா இருக்கும். எப்படி இருந்தாலும் அங்கே கனவுல வரும். சாகும்போது அன்னைக்கு கேட்டு இருந்தாராம்மா. ஆயா சொல்லுது, அதான் கனவுல வரும். அங்கே ராஜனா ராஜன் கிடந்தாரு. இது பின்னு பிஞ்சு காய் பூ பிஞ்சு தான் பழக்கம் நல்லா போட்டுக்கலாம். எதுமா? இல்லை இந்த மாங்காய். மாங்காய் வேண்டாம், பச்சை. ஆண்டவனை எம்பெருமாளை மகாமுனியப்பா, பாட்டனுக்கு வந்து சாப்பிட்ற இடத்துல எனக்கு அன்னம் வாங்கிட்டியப்பா. ஐயா அப்படி ஐயா. பெரிய ஒரு பாட்டை இதே இடத்துல தான் படிக்கிங்க, இதே இடத்துல தான் கொஞ்சம் சாப்பிடுவாருங்க. இன்னைக்கு அவர் இல்லை, அவர் இல்லாத இடத்துல இப்போ நானுக்கும் தனியாக சாப்பிட்டுருக்கிறேன். போட்டு சாப்பாடு வைக்கிற பாட்டு உப்பனுக்கு வந்து இன்னொரு 2 பொண்டாட்டி கட்டுற அளவுக்கு இன்னும் வயசு இருக்குது, வாலிபம் இருக்குது. ஏஜா நம்ம 2 பேருக்கு என்ன ஐயா குறைச்சல்? பாஜா நம்ம ஊருக்கு போகலாம், போய் எல்லாம் சித்திரை திருவிழா எல்லாம் ஊரெல்லாம் திருவிழா ஐயா போனோம்னா எல்லாம் ஊருப்பட்ட பொம்பளைங்க இருப்பாங்க. அதில் ஒரு 10 நம்மளுக்கு கிடைக்காத சோறாக்கி போடுறக்கு. ராஜா போலா சீக்கிரம் ராஜா. அந்த டவுசர் எதுக்கு எடுத்து கொடுத்தது, அப்புறம் அது கழட்டி எரிஞ்சு ஓட்டி என்னையா பண்ணிட்டு இருக்கிறேன். டவுசர் வாங்கி கொடுத்தா என்ன, டவுசர் வாங்கி கொடுத்தா அதை கழட்டி தாவாரத்தில் எரிஞ்சிட்டு அம்மனத்தோட காட்டுக்குள்ள சுற்றுற ஆளை பார்த்துருக்குறியா? நம்மளை தான் பார்க்கணும்.
குப்பனுக்கு அந்த டவுசர் எடுத்துக்கொண்டு போட்டு இந்த மேலே தாவாரத்தில் இருக்குது பாரு, கழட்டி போட்டு வீசிக்கிறாரு பாரு. ஓ இந்த டவுசர் எடுத்து போடையா, போடையா டவுசர். அம்மா ஜாமுன் இருக்கு, போட்டுக்கோ. அக்கா இதுதான் வளர்த்தியா இருக்குன்னு நல்லா இருக்குமாக்கா, கமெண்ட் இருக்கா, சூப்பராக இருக்குது. ஏண்ணா நல்லா இருக்குதுங்க. போ போ டவுசர் போடு. அவரு முக்கா காலுக்கு எதிர்பார்க்கறது இல்லை, அரை காலுக்கு எதிர்பார்க்கறாரு. அதுக்கு அப்போ அவரெல்லாம் எதிர்பார்க்கல, நீங்க தான் அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க. கழட்டிடுவோம் பாரு. நான் இருக்கிறேன்னு போட்டு கழட்டி இருப்பேன். நல்லா இருப்பில் தூக்கி போடு. அது ஒரு வெயிட்ன்றாரு.